எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். விஜயோட பொலிட்டிக்கல் அவுட்டிங் இந்த 2 வருஷத்துல அவர் கன்சிஸ்டன்டா சொல்ற ஒரே விஷயம்னா அது இதுதான். விக்கிரவாண்டியில அவர் போட்ட முதல் மாநாட்டில இருந்து இப்ப கடைசியா திருச்சி கிழக்கு தொகுதியில அவர் பண்ண பிரச்சாரம் வரைக்கும் இதே டயலாக் தான். நான் என்னோட கெரியரை விட்டுட்டு வந்திருக்கேன், கெரியரோட பீக்கை விட்டுட்டு வந்திருக்கேன், நான் என்னோட 1000 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், நான் என்னோட லக்ஸூரியஸான வசதி வாய்ப்புகளோட இருக்கிற லைஃபை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற இந்த டயலாக் தான். இந்த டயலாக, இந்த எண்ணத்தை, இந்த சேவியர் காம்ப்ளெக்ஸ விட்டு தள்ளுங்கன்னு நம்மளும் முதல் நாள்ல இருந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அண்ணன் கேக்குற மாதிரி இல்ல. நமக்கு என்ன புரியலன்னா, அப்படி என்ன லக்ஸூரியஸான லைஃப விட்டுட்டு இவர் வந்துட்டாரு? ரோட்ல இறங்கி நிக்கிறாரா, இல்ல மக்களோட மக்களா இருந்து போராட்டம் பண்றாரா, இல்ல தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு குடிசை பகுதிக்கு மாறி வந்துட்டாரா, இல்ல என்ன அப்படி லக்ஸூரியஸான லைஃப விட்டுட்டு வந்துட்டாரு? இப்பயும் எங்க போகணும்னாலும் பஸ், ட்ரெயின், ஏன் பேசஞ்சர் பிளைட் கூட கிடையாது, பிரைவேட் பிளைட் தான். எந்த கூட்டத்தை நடத்தினாலும் அதுல மேடை கீடெல்லாம் போட்டு அதுல உட்காரதெல்லாம் கிடையாது. நேரா கேரவான்ல வருவாரு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது மேல ஏறி நின்று ஏதாவது பஞ்ச் டைலாக் பேசிட்டு திரும்ப அந்த கேரவானுக்குள்ள இருக்கிற ஏசிக்குள்ள போய் உட்காந்துக்குவாரு. அப்படியான ஒரு லைஃப் தான். எங்கேயாச்சும் ரோடு வழியா டிராவல் பண்ணோம், இப்ப ஏர்போர்ட்ல இருந்து அந்த இடத்துக்கு ரோடு வழியா டிராவல் பண்ணோம்னா அங்கெல்லாம் அவரோட அந்த காஸ்ட்லியஸ்ட் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல டிராவல் பண்ணுவாரு. அப்புறம் அங்க போயிட்டு கேரவான்ல ஏறிக்குவாரு. இவ்வளவுதானே இவரோட வாழ்க்கை இன்ன வரைக்கும். இதுல எங்க அவர் லக்ஸுரி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு, அவரோட வசதி வாய்ப்புகள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாருன்னு இவர் கிளைம் பண்றதுங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் விஜய், அரசியல் அப்படிங்கிறது ஒரு சேவை துறை. அந்த சேவை துறைக்கு நீங்களா விருப்பப்பட்டு நீங்களா ஆசைப்பட்டு தான் வந்திருக்கீங்க. யாரும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களும் உங்க வீட்டு முன்னாடி நின்று ஐயா நீங்க தான் எங்களை காப்பாற்றணும்லாம் யாரும் கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணல. முதல்ல அந்த டெலூஷன்ல இருந்து வெளியில வாங்க. நான் அரசியல சேவைத்துறைன்னு சொன்னல, அரசியலுங்கிறது ஏதோ கட்சி தொடங்கி எலெக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆகிறது மட்டும் கிடையாது. அரசியலுங்கிறது சமூக இயக்கமா செயல்படலாம், மக்கள் போராட்டங்கள்ல நின்று செயல்படலாம், மக்களுக்கான கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள்ல செயல்படலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல செயல்படலாம். நீங்க எதுலயுமே செயல்படல, ஜஸ்ட் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே அந்த லக்ஸூரியஸான லைஃப் அங்கேயும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு டைரக்டா சிஎம் ஆகி சிஎம் சேர்ல போய் உட்காந்துக்கிட்டு நான் இந்த மக்கள் எல்லாம் காப்பாத்திடுவேன், ரட்சிக்க வந்த ரட்சகன் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. இந்த மென்டாலிட்டிய ஜஸ்ட் அரசியல் மேடைகள்ல ஒரு டயலாக்ஸ், ஒரு ரெட்டாரிக்ஸுக்காக பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல.